அது அது என்னன்னா எங்களுக்கு இப்ப 4 வருஷம் யாரு வடிவமைச்சேன்னு தெரியல தவிர அவர் புகைப்படம் எடுக்கலைன்றது எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவர் கதிர்னு ஒருத்தர் தலைவரோட பாதுகாப்புல இருந்தவர், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு. அப்ப ஜெனிவால கூட போயிருக்காரு, ஈழ சம்பந்தப்பட்டதுக்கு தான் இங்கே அனுப்பியிருக்காரு, ஜெனிவால வந்து கூப்பிட்டுருக்காரு. அப்படின் போது அவர் தலைவர் கூட இருந்தவர் தான். ஏன்னா அவங்கள வந்து பாக்குறாங்கனாவே அவங்களுக்கு தெரியாம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் போனது உண்மை, அங்க 15 நாள் இருந்தது உண்மை. இவர் நல்லா குடிச்சு விட்டு ஜாலியா இருந்து ஒரு படம், அந்த ஒரு பட தொடக்கல தொடங்கி மாத்திரமே வச்சார தவிர மத்த எதையுமே செய்யல. அங்க சண்டை நடக்கும்போது கூட இவர் புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஐயோ இந்த நேரத்துல நான் வந்துட்டேனே, மேற்கொண்டு குண்டு ஓட்டு செத்தா கொண்டா, நான் எதை நீங்களாவது கல்யாணம் காட்சி பண்ணிட்டே, நான் கல்யாணம் கூட பண்ணல, நான் நிறைய இருக்கு, நான் இந்த டயத்துல வந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு குடிச்சுக்கிட்டு கிடந்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது அந்த டயத்துல இருக்கும்போது, ஆனா அந்த படம், அந்த புகைப்படம் வந்து யாரு பண்ணி கொடுத்தாருன்னு தெரியலையே அப்படி நாங்க வெளிநாட்டுல ஏதோ பண்ணிருப்பான்ட்டு இப்ப அவர் ராஜகுமார் சொல்லும் போது அவரு பேச்சிலே தெரியுது. நீங்க சீமானோட பழைய புகைப்படத்தை பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி இவரை மாதிரியே இருப்பாப்புல ஆளு. என்னன்னா இவர் அப்படியே நார்மலாவே இருக்காரு. சீமான் நல்லா இன்னைக்கு காசு பணம் நல்லா வந்ததுனால கொளுத்து நல்லா தின்னுபுட்டு உட்காந்துக்கிட்டு இவர் போய் பொய் புரட்டது, அந்த ஒரே ஒரு புகைப்படத்தை மாத்திரம் வச்சு இன்னைக்கு எவ்வளவு கதை சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப நாங்க போய் அவர் கூட பயணிச்சதுக்கு காரணம் கூட தலைவர் இப்ப எப்படி எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது. நாங்க நினைச்சதுன்னா தலைவரை சந்திச்சிருக்காரு, தலைவர் எப்படி ஒரு சரியில்லாத ஆளையா கூப்பிட்டு சந்திச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சது. எங்களுக்கு உள்ள போய் உள்ள நோண்டதான் தெரிய வர முழுக்க ஒரு முட்டாளா இருந்திருக்கும், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கும் அந்த கட்சிக்குள்ள. இவ்வளவு நடந்தது தெரியல. அவருக்கு மத்தவங்க எல்லாம் ஐயா குளத்தூர் மணி மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது கூட 10 நிமிஷம் சொன்னாங்க. நாங்க அதே நம்பல இப்ப கடைசியா. ஏன்னா அவங்க போனது உண்மை, ஆனா சந்திக்கலைன்றாங்கல்ல அங்க இருக்கிறவங்க. ஏன்னா அவர் வெளிப்படையா வந்து வெளியே இருந்து சொல்ல முடியாது. இப்ப நான் இன்னைக்கு உள்ள ஊடகங்களை தான் பேசுற மாதிரி இப்ப அவர் கதிரை நான் வந்து வெளிப்படையா முகத்தை காட்ட முடியாது. ஏன்னா அவர் காட்டினாருன்னா அவருக்கு சிக்கல். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு 6 வருஷம் உள்ள இருந்ததே வெளியே விட்டுருக்காரு. இவருதான் அவருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு திருப்பி சிக்கல். இப்ப எங்கிட்ட மறைமுகமா பேசுற அளவுக்கு அவர் ஓப்பனா பேச முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.